ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இயேசுவினுடைய பிறப்பினுடைய சந்தோஷம் உங்களையும் உங்களுடைய வீடுகளையும் நிறைப்பதாக. இந்த நாளுக்கென்று நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நிறைவிலும் வாசிக்கிற தியானிக்கிற ஒரு வேத பகுதியை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். அந்த பாலகன் எப்படிப்பட்டவர்? அந்த இயேசுவாகிய குமாரன் எப்படிப்பட்டவர் என்றார், அவர் அதிசயமானவர். அவருடைய பெயர் அதிசயமானவர். நீங்கள் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், என் நாமம் என்னவென்று கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்று சொல்லி மனோவாவை பார்த்து கூறுகிறார். இயேசுவினுடைய பிறப்பு அதிசயம், அவருடைய மரணம் அதிசயம், அவருடைய வாழ்க்கை அதிசயம். நீங்கள் இயேசு மரித்த பொழுது மார்க்கு 15:44 அவர் இத்தனை சீக்கிரத்திலே மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டான். அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று சொல்லி கேட்டான். மத்தேயு 28:6 வாசித்தால் அவருடைய உயிர்த்தெழுதல் அதிசயம், யாருமே பார்க்கவில்லை. இயேசுவை தேடி வந்தால் தூதன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் பரலோகத்திற்கு ஏறி போனது அதிசயம். அப்போஸ்தலர் 1:9 வாசித்தால் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையிலே உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே அதிசயம். காரணம், அவர் அதிசயமானவர். அவர் நம் வாழ்க்கையிலே செய்கிற அதிசயங்களை நம்மாலே விளங்கி கொள்ளவே முடியாது. அவர் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறார் என்பதை 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஏராளமான அதிசயங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டாலும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் சந்திக்கிற 3 அதிசயங்களை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக அவர் செய்கிற அதிசயம் மாற்றுகிற அதிசயம். நீங்கள் யோவான் 2ஆவது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால் அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 20 வாதையாக தண்ணீரை இரத்தமாக மாற்றுகிறார். நீங்கள் 114ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை பார்த்தால் கண்மலை, ஒரு கற்பாறையை தண்ணீர் தடாகமாக நீரூற்றாக அவர் மாற்றுகிறதை நாம் பார்க்கலாம். யோபின் வாழ்க்கையிலே அவனுடைய சிறையிருப்பை மாற்றி மீண்டும் வாழ வயது போல் ஆக்கி அவன் இழந்ததை கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் 105ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை வாசித்தால் இருதயத்தை மாற்றினார். 1 சாமுவேல் 10:9 சொல்லுகிறது, சவுலுக்கு அவர் வேறே இருதயத்தை கொடுத்தார். அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றக்கூடிய ஒரு அதிசயத்தை யாராலே செய்ய முடியும் என்றால் என் ஆண்டவராகிய இயேசுவா மட்டுமே. நீங்கள் தானியேல் 2:21 வாசித்தால் காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிறவர். எல்லாவற்றிற்கும் மேலான அதிசயம் என்னவென்று சொன்னால் ரோமர் 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பாவியை நீதிமானாக மாற்றுகிறார். இந்த அதிசயத்தை யாராலுமே செய்ய முடியாது. அவர் எப்பேற்பட்ட அதிசயத்தை செய்கிறார்? ஒரு பாவி, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு துரோகியை நீதிமானாக மாற்றுகிறார். ஏனென்றால் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த காரியம் மாற்றப்பட வேண்டும், அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். நமக்காக பிறந்த இயேசு அதிசயமானவர். மாற்றப்பட முடியாதவைகளை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். 2ஆவதாக அவர் என்ன அதிசயத்தை செய்கிறார்? உருவாக்குகிற அதிசயத்தை செய்கிறார். இருக்கிறதை
தவறானதை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, தண்ணீரை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, இல்லாதவைகளை உருவாக்குகிற ஒரு தேவன். ரோமர் 4:17 சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறார். ஆதியிலே இந்த உலகம் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்த பொழுது வார்த்தையினாலே வானத்தையும் பூமியையும் சுடர்களையும் மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி மனிதனுக்கு கொடுத்தார். என்ன தேவையோ அதை உருவாக்குகிறார். அவராலே உருவாக்க முடியாத காரியம் ஒன்று இல்லவே இல்லை. இல்லாத இடத்திலே கூட ஒன்றை உருவாக்க முடியும். மத்தேயு 3:9 சொல்றார், கல்லுகளினாலே கூட, கல்லுகள் என்றால் உயிரற்ற பொருள், ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர். பாருங்க, ஒரு உயிர் தான் இன்னொரு உயிரை உருவாக்கும். ஒரு ஜீவன் உள்ளதுதான் இன்னொரு ஜீவனை பிறப்பிக்கும். இனப்பெருக்கம் செய்ய, இனவிருத்தி அடைய ஒரு ஜீவன் தேவைப்படுகிறது, உயிரற்ற பொருள் அல்ல. ஆனால் என் ஆண்டவரோ உயிரற்ற பொருளில் இருந்து கூட உயிரை உண்டாக்க வல்லவர். அதுதான் கல்லுகளிலே பிள்ளைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த உருவாக்குதல் மாத்திரமல்ல, ஏசாயா 44:21 சொல்லுகிறார், இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். தம்முடைய பணிக்கென்று உருவாக்குகிறார், தம்முடைய ஊழியத்திற்கென்று உருவாக்குகிறார், மகிமையான வேலைக்கென்று அவர் உருவாக்குகிறார். காரணம், அவர் அதிசயமானவர். அவர் ஒன்றுமே படிக்காத பேதைகளை, ஒன்றும் அறியாத சீஷர்களை 3.5 வருஷம் உருவாக்கினார். யாக்கோபை இஸ்ரவேலாக 20 வருஷம் உருவாக்கினார். யோசேப்பை 13 வருஷங்கள் வைத்து உருவாக்கினார். இப்படியாக ஒரு மனிதனை உருவாக்குகிற வேலையும் அவர் செய்கிறார். அவர் அதிசயமானவர். இன்றைக்கு உங்களுக்காக ஏதோ ஒன்றை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். பார்வோனுடைய அரண்மனையிலே யோசேப்புக்கு வேலையே கிடையாது. ஆனால் அங்க புது போஸ்டிங்கை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய் என்று சொல்லி அவர் உருவாக்கி கொடுத்தார். தாவீது சவுலினுடைய அரண்மனையில வேலையே கிடையாது. ஆனால் சுரமண்டலம் வாசிக்கிற ஒரு பணியை உருவாக்கி கொடுத்து அவன் அரண்மனைக்குள்ளே போகும்படி, அரண்மனையிலே இருக்கும்படி கர்த்தர் செய்தார். அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய தேவைக்காக ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவராலே உருவாக்கப்பட முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் திருமண காரியம் தாமதம் ஆகிறதினாலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது சந்ததி இல்லாததினாலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசு அதிசயமானவர். அவர் உருவாக்குகிற தேவன். நிச்சயமே உருவாக்கி தருவார் என்று விசுவாசியுங்கள். அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பார்ப்பீர்கள். கடைசியாக அவர் என்ன அதிசயத்தை செய்கிறார்? உயிர்ப்பிக்கிற அதிசயம். மரித்து போனவைகளை, முடிந்து போனவைகளை உயிர்ப்பிக்கிற ஒரு அதிசயத்தை செய்ய இயேசுவாலே மாத்திரம் முடியும். வேதத்திலே அநேக மரித்து போனவர்களை தேவன் உயிர்ப்பித்து கொடுத்தார். நீங்கள் மார்க்கு 5:42 வாசித்தால், யவீருவினுடைய மகள் மரித்து அழுகிற கூட்டமே வந்துவிட்டது. அழுகிற கூட்டமெல்லாம் வர கொஞ்சம் கால தாமதம் ஆகும். சந்தடி பண்ணுகிறவர்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள். எல்லா காரியங்களும் அங்கே நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே வந்து கர்த்தர் உயிர்ப்பித்தார். நீங்கள் லூக்கா 7:12 வாசித்தால், ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணப்படுகிற, அதாவது மறுநாள் குளிப்பாட்டி அடக்கம் பண்ண போகிற வழியிலே அவனை உயிர்ப்பித்தார். யோவான் 19:39 வாசித்தால், கல்லறைக்குள்ளாக வைக்கப்பட்டு அழுகி போய் 4 நாளான சரீரத்தை உயிர்ப்பித்தார். உன்னுடைய காரியங்களினுடைய மரித்த நிலைகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். முடிந்து விட்டது, கல்லறைக்குள் போய்விட்டது, இனி கிடைக்காது, இனி நடக்காது, இது வாய்ப்பே இல்லை என்கிற காரியங்களை உயிர்ப்பித்து உன்னுடைய கரத்திலே தர அவராலே முடியும். உனக்காக அவர் உயிர்ப்பிக்கிற அதிசயத்தை செய்கிறார். நீங்கள் எசேக்கியேல் 37:11 வாசித்தால், இதோ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்கிறார்கள். ஆனால் தேவனோ, என் ஜனங்களே, உங்களை உங்கள் பிரேத குடிகளிலிருந்து வெளிப்பட பண்ணுவேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த குமாரன் அதிசயமானவர். எப்பேற்பட்ட அதிசயங்களையும் உன் வாழ்க்கையிலே செய்ய வல்லவர். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மனோவா
எலியாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே அந்த அதிசயம் விளங்கினது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு படி மேலே போய் சொல்லுகிறார், பூமி எங்கிலும் செய்யப்படாத அதிசயத்தை நான் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக, உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம், நினைத்து பார்க்க முடியாத, கிரகிக்க முடியாத அதிசயத்தை உன் வாழ்க்கையிலே செய்ய வல்லவர். காரணம், அவர் அதிசயமானவர். 107 சங்கீதம் 24 சொல்லுகிறது, ஆழத்திலே அவருடைய அதிசயத்தை காண்கிறார்கள். கடலின் ஆழத்திலே கூட அதிசயத்தை செய்ய வல்லவர். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்வார். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே உன்னுடைய குடும்பத்திற்கு எந்த அதிசயம் தேவையோ, ஒருவேளை மாற்றப்பட வேண்டிய அதிசயமாக இருக்கலாம், உருவாக்கி கொடுக்க வேண்டிய அதிசயமாக இருக்கலாம், உயிர்ப்பிக்க வேண்டிய அதிசயமாக இருக்கலாம், உனக்காக அவர் செய்வார். காரணம், அவர் அதிசயமானவர். எனக்காக பிறந்திருக்கிறவர் யார்? அதிசயங்கள் செய்கிற ஒரு தேவன். எனக்காக பிறந்திருக்கிறவர் யார்? அதிசயமான ஒரு குமாரன். அவர் வாழ்க்கை அதிசயம். அவர் என்னுடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்ய வல்லவர் என்பதை விசுவாசியுங்கள். கிறிஸ்து பிறப்பினுடைய சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். உங்களுடைய இருதயத்தை அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். எப்பேற்பட்ட அதிசயத்தையும் உனக்காக செய்து உன்னை வாழ வைப்பார். சோர்ந்து போய் விடாதிருங்கள். நம்பிக்கையை தளர விட்டு விடாதிருங்கள். மரித்து போன வாக்குத்தத்தங்களை அவர் உயிர்ப்பித்து செய்ய வல்லவர். முடிந்து போன ஜெபங்கள், என்றைக்கோ பண்ண ஜெபங்களுக்கும் பதிலை கொடுத்து உன் வாழ்க்கையை அதிசயமாய் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். இந்த இயேசுவை மனதார ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கையிலே அதிசயம் விளங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.